இணைய நண்பர்களுக்கு வணக்கம். ஜோதிஷத்துல ஆபத்தான எதிரிகள் எப்பொழுது? இதுதான் இன்றைய தலைப்பு. ஒருவருக்கு எதிரிகளால் எப்போது ஆபத்து அல்லது தொல்லைகள் ஏற்படும் அப்படிங்கிறத 6ஆம் பாவத்தை வச்சு கணிக்கலாம். இந்த 6ஆம் பாவம் தான் ஒரு எதிரியை உருவாக்கக்கூடிய முதல் நிலையை குறிக்கும். எதிரினாலும் சரி, கடன், வம்பு, வழக்கு எதுனாலும் சரிதான். இந்த 6ஆம் பாவம் தான் தொடக்க நிலையை குறிக்கும். 6, 8, 12 ஆகிய துர்ஸ்தானங்கள் லக்னத்திற்கு மறைவு ஸ்தானங்களா இருக்கிறதுனால லக்னத்திற்கு, அதாவது உங்களுக்கு, ஜாதகருக்கு வேண்டாத தொல்லைகளை, எதிரிகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்களாக இந்த 3 இடங்களும் வரும். இதுல அந்த 6ஆம் பாவங்கிறது உங்கள் எதிரி உருவாகும் பொழுது உள்ள நிலையை குறிக்கும். 8ஆம் பாவகம் என்பது உங்கள் எதிரிகளால் நீங்கள் உச்சகட்ட தொல்லைகளுக்கு அல்லது பாதிப்புக்கு ஆளாகும் நிலையை குறிக்கும். 12ஆம் பாவகம் என்பது லக்னத்திற்கு விரயஸ்தானமாக இருக்கிறதுனால் நீங்க செயல் இழக்கிற தன்மையை குறிக்கும். முற்றிலும் நீங்கள் சரண்டர் ஆகக்கூடிய நிலை 12ஆம் பாவம். அதாவது ஒன்று நோய் அல்லது எதிரியின் தாக்குதலுக்கு ஆளாகி மருத்துவமனையில் சிகிச்சை அடைவதையோ, அல்லது ஜாதகர் சம்பந்தப்பட்ட எதிரியின் தாக்குதலையோ, தான் பூர்வீகத்தில் சொந்த ஊரில் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல், அதற்கு பதில் சொல்ல முடியாமல் பிழைப்புக்காக வெளிநாடோ அல்லது வேறு வெளி இடங்களுக்கோ சென்று குறிப்பிட்ட காலகட்டங்களில் மோசமான தசாபுக்திகளில் வெளியூரில் சென்று பிழைக்கும் நிலையும் குறிக்கும். எதிரி கடன் வம்பு வழக்கோட சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான 3 பாவங்கள் 6, 8, 12 இலக்கணத்திற்கு. 6ஆம் இடம்ங்கிறது நேரடியான எதிரிகளை குறிக்கும். வழக்குகள் மூலமா, போட்டிகள் மூலமா நீங்க சம்பாதிக்கக்கூடிய எதிரிகள். அது தொழில் போட்டியாகவும் இருக்கலாம், உறவுகள் ரீதியான போட்டியாக கூட இருக்கலாம். 8ஆம் இடம்ங்கிறது திடீர் ஆபத்துக்கள், விபத்து கண்டங்கள், எதிர்பாராத தாக்குதல்களை குறிக்கக்கூடிய ஒரு துர்ஸ்தானம். இது மிக மிக மோசமான ஸ்தானமாக வேத ஜோதிடத்துல பார்க்கப்படுது. நிறைய அவமானங்களையும் ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய இடமா இருக்கும். 12ஆம் இடம் என்கிற லக்னத்திற்கு விரயஸ்தானம். இது உங்களோட மறைமுக எதிரிகளை குறிக்கும். அதாவது உங்களுக்கு எதிராக தீட்டப்படக்கூடிய துரோகங்கள், சதி வேலைகள் எல்லாத்தையுமே இந்த 12ஆம் பாவம் தான். மேற்கண்ட ஆபத்தான லக்னத்தின் ஒளி படாத இடங்களாகிய இந்த மறைவு ஸ்தானங்கள்ல ஒன்றுக்கொன்று முரண்பட்ட கிரகங்கள், பகை கிரகங்கள் கூடும் பொழுது அந்த இடத்துல எப்பவுமே ஒரு 2 பாவிகள், தீயவர்கள் ஒரு இடத்துல இருந்து சண்டை போட்டு கான்ஃபிளிக்ட் ஆச்சுன்னா அந்த இடமே கலவரப்படும், அந்த ஸ்தானம் கெடும். முதல் காம்பினேஷன் செவ்வாய் ராகு காம்பினேஷன் தான். செவ்வாய் ஏற்கனவே ஆக்ரோஷமான ஒரு ஆளு. ராகு எந்த விஷயம்னாலும் அதை தூண்டக்கூடிய ஆளு. அதை 1 மடங்குக்கு 2 மடங்கா தூண்டக்கூடிய ஆளு. இந்த பாவிகளோட சேர்க்கை 6, 8 இடங்கள்ல இருந்துச்சுன்னா எதிரிகளால, விபத்துக்களால, கடன் மூலமா மிக மோசமான உடல் ரீதியான பாதிப்புகள் அடைகிற அளவிற்கு கெடுபலங்கள் உண்டாகும். இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் ஒரு விபத்துக்கள் ஏற்படுத்துற அமைப்புல வாகனத்துல போகும்போது ஜாதகரோட ஈகோவை தூண்டி விட்டு அவங்களோட நம்ம அதிகமா முந்தி போகணும் அப்படிங்கிற எண்ணத்தையோ, மிக துரிதமான நடவடிக்கைகள் யோசிக்காம, விளைவுகளை பற்றி யோசிக்காம செயல்படுறதுனால மிக மோசமான வெட்டுக்காயங்கள், விபத்துக்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கிரக இணைவு கொடுக்கும். இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷனோட புதனை இணைஞ்சிட்டாருன்னா ஜாதகர் சுத்தமா அறிவே இல்லாம மூடத்தனமான செயல்பாடுகள்ல இருப்பாரு. வரக்கூடிய ஆபத்தை உணராம ஒரு பதட்டமான மனநிலையில எடுத்தோம் கவித்தோம்னு அவ்வளவு விஷயங்களையும் செஞ்சு முடிப்பாரு. அடுத்த ஒர்ஸ்ட் காம்பினேஷன் சனி செவ்வாய். இருவருமே ஜோதிஷத்துல நேர்பகைவர்களா சொல்லப்படுறாங்க. ஏன்னா 2 பேரோட இயல்புகள் அப்படித்தான். செவ்வாய் மிக வேகமாக, துரிதமாக செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சனி மந்தமாக எதையும் தள்ளி போடக்கூடிய ஒரு கிரகம். இந்த இரு எதிரெதிர் குணங்களை, தன்மைகளை கொண்ட கிரகங்கள் ஒன்றாக இணையும் பொழுது அல்லது நேருக்கு நேர் பார்த்து கொள்ளும் பொழுது சனி எப்பவுமே மிக மெதுவா நீண்ட காலமாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய மனநிலையை ஜாதகருக்கு கொடுப்பவர். பங்காளி சண்டை, சகோதரர்களுக்குள்ள பகை, சொத்து தகராறு, நாம் சந்திக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன்ல கிரக அமைப்பு இருக்கும்போது நிறைய உறவுகள் ரீதியான, சொத்து தொடர்பான
வில்லங்கங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புல இருக்காங்க. இது சம்பந்தமான ஒரு வழக்குகளை ஜாதகர் சந்திக்கும் போது வாய்தான்னு இழுத்துக்கிட்டே போகும். ஒரு முடிவுக்கு வராம தலைமுறையாக வழக்குகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு இந்த காம்பினேஷன் ஜாதகரை கொண்டு போய்விடும். 6ஆம் அதிபதியோட தசை நடக்கும் பொழுது ஸ்டார்டிங்லேயே புதிதான எதிரிகள் உருவாகுவார்கள். உங்க லக்னாதிபதி 6ஆம் இடத்துல போய் இருந்துட்டாருன்னா நீங்களே தேடி போய் எதிரிகளை உருவாக்குவீங்க. 6ஆம் அதிபதி லக்னத்துல இருந்துட்டாருன்னா உங்களுக்காக, உங்கள் பூர்வீகத்துக்காக, உங்கள் குடும்பம் சார்ந்தவர்களுக்காக நீங்கள் கடன்படக்கூடிய சூழ்நிலை. ஒருவேளை உங்களுக்கு நோய் நொடி தொந்தரவு இருக்கலாம். அதனால அதை சரி பண்றதுக்கு கடன் வாங்குவீங்க. இல்ல ஒரு தொழில் அமைப்புகள்ல சொந்த தொழில் தொடங்குறதுக்காக, தொழில் நடத்தும் போது அதுல ஏற்பட்ட நஷ்டத்தின் காரணமா அதை ஈடுகட்டுறதுக்காக பணம் தேவைப்படும். அந்த நேரத்துல பணம் கடன்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வக்ர கிரகங்களாகிய ராகு கேதுக்களின் தசாபுக்திகள். உதாரணத்துக்கு கேது 6ஆம் வீட்டுல இருந்தாருன்னா ஒரு இனம் புரியாத எதிர்ப்புகள், அந்நிய மொழி பேசுறவங்க, உங்க சமூகத்திற்கு அப்பாற்பட்ட வேறு இனம் மத மொழி தொடர்பான எதிரிகள் உருவாவாங்க. இப்ப சில நோய் சம்பந்தமான அறிகுறிகள் உங்க உடல்ல தென்படுது. அது என்ன நோய்னே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. டாக்டர்ஸும் ஒரு தீர்மானமான முடிவிற்கு, அதாவது அந்த நோயை எப்படி குணப்படுத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றதுக்கே மிக கடினமா இருக்கும். கேது தசாபுக்திகள்ல இந்த மந்திர தந்திர வேலைகளால மனம் பாதிக்கப்பட்டு, சந்திரனோட கேது கன்ஜெக்ஷன் ஆகிட்டு 6ஆம் இடத்துல இருந்தான்னு வச்சுக்கோங்க. மந்திர தந்திர வேலைகளால குழப்பங்கள், பில்லி சூனியம் இப்படிலாம் ஜாதகர் தன்னோட மனம் பலவீனமாகும் போது நினைக்கிறதுனால உடல் நலம் கெடும். இந்த மன ரீதியான ஃபோபியா, பயம் கலந்த உணர்வு ரீதியான நோய்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான கிரக இணைவுகள் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுதுதான். மேற்கண்ட நிலைகள்ல லக்னாதிபதியெல்லாம் பலவீனமா அவங்க ஜாதகத்துல இருந்து 6ஆம் அதிபதி பலமா இருந்துட்டாருன்னா அந்த காலகட்டத்துல எதிரிகளோ நோயோ கடனோ உங்களுக்கு தரக்கூடிய தொல்லைகளை விட நீங்கள் மன ரீதியா உணர்வு ரீதியா அதை பல மடங்கு பெரிதாக்கி அதன் மூலமா உங்க உடல்நிலையை கெடுத்துப்பீங்க. அடுத்த நிலையில தசாபுக்திகள் நல்லபடியா போய்கிட்டு இருந்தா கூட பாவ கிரகங்கள், வக்ர கிரகங்கள் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய சனியுடைய கோச்சார பெயர்ச்சி நிலைகள் உங்கள் ராசிக்கு முன்பின்னாக, அதாவது 7.5 சனி மற்றும் உங்கள் ராசிக்கு 8இல், அதாவது ஆயுள் அவமானங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல சனி போய் அமரும் போது 7.5 சனி அஸ்தமத்து சனி காலங்கள்ல ராகு கேது பெயர்ச்சிகள், அதாவது வக்ர கிரகங்களாகிய ராகு கேது பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையில இருக்கும் பொழுது உங்களுடைய ஜனன ஜாதக தசாபுக்திகள் நல்ல கொடுப்பினையை உங்களுக்கு தரக்கூடியவையா இருந்தா கூட இந்த கோச்சார கிரக பயிற்சிகள் உங்களுடைய ஜாதகத்தை செயல் இழக்க வைக்கும். உங்கள் ராசிக்கு முன்பின்னாக பாவ கிரகங்கள் உங்கள் ஆயுள் ஸ்தானத்தில் சம்பந்தப்படும் பொழுது மரண பயத்தையும் விபத்து கண்டங்களையும் எதிரிகள் மூலம் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் உருவாக்கும். அல்லது மரணத்திற்கு நிகரான ஒரு உணர்வை உங்களுடைய நெருங்கிய உறவினர்களையோ சொந்த பந்தங்களையோ நீங்கள் இழக்கும் போது நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய அந்த உணர்வு நிலையை கொடுக்கும். இப்போ அஷ்டமத்து சனி 7.5 சனி முடிகிற வரைக்குமே அந்த மன ரீதியான தாக்கங்கள் உங்களுக்கு இருக்கும். மேற்கண்ட கிரக இணைவு 6, 8, 12 பாவங்கள்ல இருக்கும் பொழுது இந்த மாதிரியான கெடுபலங்கள் உருவாகும். அப்படிங்கிறத எதுக்காக இந்த காணொலியில பேசுறோம்னா, உங்க ஜாதகத்துல இந்த மாதிரியான அமைப்பு அல்லது 6, 8 கிரக தசா புக்திகள் ஒரு காம்பினேஷன்ல வரும்போது, சஷ்டாஷ்டக அமைப்புல வரும் பொழுது, கோச்சாரத்திலையும் 7.5 சனியோ அஷ்டமத்து சனியோ வரும் பொழுது ஜாதகர்கள் மிக கவனமா இருக்கணும். ஜாதகர் தங்களது கிரக அமைப்புகளை வைத்து தங்கள் எதிர்காலத்தை தெரிந்து கஷ்டமான கெடுபலங்கள் கொடுக்கக்கூடிய நேரத்துல உஷாரா இருக்கணும் தான் இந்த மாதிரியான பதிவுகள்லாம் வெளியிடுறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா அறிமுகமாகறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாங்கள் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.